எல்லாருக்கும் வணக்கம். காலைல எழுந்துக்கிறோம், மொபைல் செக் பண்றோம், ஆஃபீஸ் போறோம், வேலைக்கு வேலை பார்க்குறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம், தூங்குறோம். லைஃபே ஒரு லூப்ல போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாரி லைஃப்ல என்னைக்காவது நான் எதுக்கு இந்த மாரி ஓடுறேன்? இந்த வாழ்க்கை எனக்கானதா? என்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுருக்கோமா? அப்படி கேட்கலைன்னா, ஈசாவாஸ்ய உபநிஷத்தோட 3வது ஸ்லோகம், இந்த வாழ்க்கை தான் மனசுல இருட்ட குடுக்குதுங்குது. வெளியில பார்த்தீங்கன்னா ஏசி என்ன, எல்இடி லைட் என்ன, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் என்னன்னு பயங்கரமா பிரைட்டா இருக்கு. ஆனா, மனசு முழுக்க இருள் சூழ்ந்திருக்கு. இந்த இருள் தான் அ நமக்கு ஃபியர குடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்குது, பர்ன் அவுட் குடுக்குது, கம்பேரிசன் குடுக்குது. எல்லா நெகட்டிவிட்டியும் பிறப்பிடம் இந்த இருட்டு தான் இந்த உபனிஷத் சொல்றது. இந்த ஸ்லோகம் சொல்றது. நம்ம என்னன்னா, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, டைரக்ஷன் இல்லாத லைஃப், பர்ப்பஸ் இல்லாத லைஃப் வந்து மனதில் இருள் சூழ வைக்கிறதுன்றது தான் இந்த உபனிஷத்தோட இந்த ஸ்லோகத்தோட மூல கருத்து. இதுக்கோசரம் மலைக்கு போய் தவம்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்னைக்கும் நான் ஏன் இந்த மாரி ஓடுறேன்? என்னோட லைஃப்ல பர்ப்பஸ் என்ன? இந்த வாழ்க்கை எனக்கான வாழ்க்கையான்ற கேள்விகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே, மனசுல இருக்க இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை கிளியர் ஆகும். 2டே லைன்ல சொல்லணும்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, உன் வாழ்க்கைய வாழு. ஆனா ஆட்டோ பைலட்ல வாழாத. கான்ஷியஸா வாழுன்னு சொல்லுது. நன்றி. அடுத்த பதிவுல இன்னொரு ஸ்லோகத்துல மூல கருத்தோட பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.